ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 9 ஏரியா ஆஃப் parallelograms and trianglesல எக்ஸசைஸ் 9.1. First sum, which of the following figures lie on the same base and in between the same parallels? இந்த கொடுத்துருக்கிற டயக்ராம்ல எதெல்லாம் சேம் பேஸ்லையும் ரெண்டு parallelsக்கு நடுவுலையும் இருக்கு. In such a case, write the common base and two parallels. அப்ப அந்த common base என்ன, அந்த ரெண்டு parallel என்ன அப்படின்னு கேக்குறாங்க. First subdivision, ABCD அப்படிங்கிற trapezium DCங்கிற பேஸ்ல இருக்கு. AB and DCங்கிற parallels தான் அதோட boundariesஸாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த triangle PCDங்கிற triangle CDங்கிற அதே பேஸ்ல இருக்கு. AB and DCங்கிற parallelsக்கு நடுவுல இருக்கு. So trapezium ABCD and triangle PDC lie on the same base. ஏன்னா ரெண்டுமே DCங்கிற பேஸ்ல தான் இருக்கு. lie on the same base DC and between the same parallel lines. ரெண்டுமே same parallel linesக்கு நடுவுல தான் இருக்கு. இது parallel short form, but எக்ஸாம்ல எழுதும்போது ஃபுல்லா தான் எழுதணும். எந்த ரெண்டு parallel linesக்கு நடுவுல இருக்குன்னா ABக்கும் DCக்கும் நடுவுல. AB and DC. செகண்ட் சப்டிவிஷன்ல இந்த PQRSங்கிற parallelogram SRங்கிற பேஸ்லயும் PQ and SR உடைய பவுண்டரி அந்த parallel lines பவுண்டரியா வச்சு இருக்கு. அதே மாதிரி MNRSங்கிற trapezium SRங்கிற பேஸ் சேம் பேஸ்லயும் இந்த trapezium. ஆனா இந்த MNSRங்கிற trapezium ரெண்டு parallelக்கு நடுவுல இல்ல. இந்த PQ and SRங்கிற parallel டச் பண்ணாம வேற எங்கேயோ இருக்கு. இந்த MNங்கிறது இந்த PQ டச் பண்ணியிருந்தா தான் ரெண்டு parallelக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம். இது இன் பிட்வீனா இல்லாம அந்த parallel linesக்கு உள்ள இருக்கு. நமக்கு டச் பண்ணி வேணும். சோ இது சேம் பேஸ்ல இருக்கு, ஆனா சேம் parallel linesல இல்ல. கன்க்ளூட் பண்ணும்போது parallelogram PQRS and trapezium MNSR lie on the same base. SRங்கிற பேஸ்ல தான் இருக்கு, but not in between the same parallel lines. Same parallel linesக்கு in betweenல இல்ல. Third sum, இந்த PQRSங்கிற parallelogram RQங்கிற பேஸ்ல இருக்கு. நம்ம இந்த டயக்ராம டில்ட் பண்ணி இப்படி பாக்குறோம் இருக்கு. அதே மாதிரி இந்த QTRங்கிற ட்ரையாங்கிள்க்கும் இந்த RQ தான் பேஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட், இந்த PQRSங்கிற parallelogram PSRQங்கிற parallelogramக்கு நடுவில் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த QTRங்கிற ட்ரையாங்கிளும் QRPSங்கிற parallel linesக்கு நடுவில் தான் இருக்கு. ஸோ they are on the same base and they are between two parallel lines. Parallelogram PQRS and triangle QTR lie on the same base. QR and in between same parallel lines. இந்த parallel linesனா QR and PS. இப்போ fourth subdivision, இதுல ABCD அப்படிங்கிற parallelogram BCங்கிற பேஸ்ல இருக்கு. இந்த PRQங்கிற ட்ரையாங்கிள் சேம் பேஸ்ல இல்ல. BCங்கிற பேஸ் ஃபுல், BCங்கிற பேஸும் PQங்கிற பேஸும் சேம் கிடையாது. PQங்கிறது BCல ஒரு பகுதியே தவிர BCயே இல்ல. அதுல கொஞ்சோண்டு ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ சேம் பேஸ்ல இல்லை.
ஆனால் சேம் பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கான்னு பார்க்கலாம். ஏபிசிடிங்கிற பேரலோகிராம் பிசிஏடிங்கிற பேரலல் லைன்ஸில் இருக்கு. இந்த பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிளும் பிசிஏடிங்கிற பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கு. ஸோ இங்கே சேம் பேரலல் லைன்ஸ் ஆனால் சேம் பேஸ் கிடையாது. parallelogram ABCD and triangle PQR. Do not lie on the same base. Same base la adu illa, but in between same parallel lines. Same parallel lines. எந்த லைன்ஸ்னா ஏடியும் பிசியும். ஃபிஃப்த் சப்டிவிஷன்ல ஏபிக்யூடிங்கிற குவாட்ரிலேட்ரல் ஏடிங்கிற பேஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஏபிசிடிங்கிற ட்ரெபீசியமும் ஏடிங்கிற பேஸ்ல இருக்கு. ஸோ சேம் பேஸ் தான். பேரலல் லைன்ஸ் பார்த்தா இந்த குவாட்ரிலேட்ரல் ஏடிபிக்யூங்கிற பேரலல் லைன்ல இருக்கு. இந்த ட்ரெபீசியமும் ஏடிபிசிங்கிற பேரலல் லைன்ஸ்ல இருக்கு. பேஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும், பேரலல் லைன்ஸ் டச் ஆயிருக்கணும். ரெண்டே கண்டிஷன் தான். இங்கே அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. quadrilateral ABQD and trapezium ABCD lie on the same base AD. And in between the same parallel line. Same parallel lines AD and BQ. Last subdivision PQRS அப்படிங்கிற parallelogram, அப்புறம் ABCD அப்படிங்கிற parallelogram ரெண்டுமே சேம் பேஸ்ல இல்ல. எஸ்ஆர்ங்கிற பேஸ் வேற, டிசிங்கிற பேஸ் வேற. பேஸ் வந்து எப்பவுமே கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கணும்னு நான் சொன்னேன். இதுலயும் கவர் ஆயிருக்கு, இதுலயும் கவர் ஆயிருக்கு, இதுலயும் கவர் ஆயிருக்கு, இதுல ஆகல, இதுல ஆகியிருக்கு, இதுலயும் ஆகல. ஆனா இது ரெண்டுமே பிக்யூஎஸ்ஆர் அப்படிங்கிற சேம் பேரலல் லைன்ஸ்ல தான் இருக்கு. parallelogram PQRS, PQRS and parallelogram ABCD. Do not lie on the same base. But in between the same parallel lines PQ and SR. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, பேஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். ரெண்டுமே வந்து சேமா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கணும். பேரலல் லைன்ஸ் ரெண்டு சைடுமே டச் ஆயிருக்கணும். இதோட இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.